நான் சொன்னேன்ல அந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் அவங்களுக்கும் ஸ்ரீக்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாகவே மெயின்டைன் ஆகி வந்துட்டு இருக்கு. ஏன்னா மாநகரம் அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த ஒரு பேனர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தான் வந்து பண்ணாங்க. அப்போ இருந்தே இந்த பேனர் கூட வந்து ஸ்ரீ வந்து டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து ஸ்டோரி ரிவ்யூவர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒர்க்குக்கு மந்த்லி 40,000 வந்து சேலரி வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதனடா டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே. அந்த கம்பெனிக்கு நிறைய டைரக்டர்ஸ் வந்து என்னோட கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. அதில் அந்த கதையெல்லாம் வாங்கி படித்து இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணுறவங்க தான் அந்த ஸ்டோரி ரிவ்யூவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டெசிக்னேஷனில் தான் இவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் இருகப்பற்று அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டோட யுவராஜ் தயால நாங்கள் வராரு. அந்த ஸ்கிரிப்டை இவர் படித்து பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கே, இதில் நானும் ஒரு ரோல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கேட்டு இருகப்பற்று அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். சடனாக இவர் ஏன் அந்த கம்பெனியிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு. இவரா போய் கேட்குறாரு, எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை, நான் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் அவ்வளோ வருஷமா அந்த கம்பெனியில் வேலை பார்த்துமே அந்த கம்பெனி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இதனால சில பிரச்சனை எல்லாம் ஆகி அந்த கம்பெனியிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சேலரி இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வருஷமாக வேலை பார்த்து நம்ம கம்பெனியே வந்து நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. முன்னாடியே வந்து அவருக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு, டிப்ரெஷன் எல்லாம் இருந்திருக்கு.